ஓகே, சரி, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். பேசலாம். திரு அக்னீஸ்வரன், இங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து களம் காண்கிறது. அப்ப இது பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் அப்படின்னு திமுக பாஜகவை எதிரியாக முன்வைத்து களத்தை கண்டாலும் இங்க திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற அளவுல தான் அதிமுகவினுடைய பரப்புரை இருந்தது. ஆனா அந்த தேர்தலை ஒப்பிடும்போது நமக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப கூடுதலா ஒரு 51 லட்சம் வாக்குகள் கூடுதலா பதிவாகி இருக்கு. அப்படிங்கறத யாருக்கு சாதகமானதா பாக்குறீங்க? நீங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் 6,40,00,000 பேர் வாக்களிச்சாங்க. சரி. அதுக்கு பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 6,23,00,000 பேர் வாக்களிச்சாங்க. ஆனா தோராய வாக்களிக்கல, அது வாக்காளர்களின் எண்ணிக்கை. வாக்களித்த நம்பர் தோராய வாக்காளர்கள், தகுதி வாய்ந்த தோராய வாக்காளர்கள் அப்படின்னு 6,39,00,000 தமிழ்நாடு தேர்வாணையம் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் தீவிர வாக்காளர் திருத்தம் வந்ததுக்கு பிறகு அது 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள். திரும்ப அது ஒரு 16 லட்சம் பேர் போய் 5,73,00,000 பேர் தகுதி வாய்ந்த வாக்காளர்களாக 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம். இப்போ இதில் புதிய வாக்காளர்கள் மட்டும் சார் 18 வயது 19 வயது நிரம்பியவர்கள் 14 லட்சம். ஆனால் 2021 எவ்வளவு வாக்கு சதவீதம், அதை காட்டிலும் 2024 70%, 2026 85%. அப்ப 15% வாக்குகள் அதிகமாக பதிவாயிருக்கு. ஆனா இங்க இந்த தேர்தலை பொறுத்தளவுல இப்ப எடுத்த உடனே நண்பர் ஜீவ சகாப்தன் சொன்னாரு, உலகமே, அதாவது அரசியல் உலகமே என்ன செஞ்சுன்னா தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. என்னப்பா, யார் வருவா, யார் வருவா, யார் வந்தாலும் நம்ம ஓட்ட போட்டுட்டோம், யார் வந்தாலும் இந்த வாக்கு சதவீதம் கூடுது அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு எதிர் மனம் நிலை. அது ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க பேசும்போது நான் பேசவே இல்லை தலைவா, பொறுங்க. இப்போ அந்த நிலை இருக்குமா அப்படின்னுதான் எல்லாருடைய கணிப்புகளும். ஆனா இங்க நடந்தது என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல புதுசா போல் மணி மேனேஜ்மெண்ட், ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுத்த தொகுதிகளும் உண்டு. அது மாதிரி ஓட்டுக்கு காசே கொடுக்காதவங்களும் உண்டு. இது ரெண்டுமே, இது ரெண்டாவது. முதல்ல ஆட்சி அதிகாரத்தின் மீது எதிர்மறை வாக்குகள், அது ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைச்சு காசு கொடுத்தது எந்த கட்சின்னு தான் இப்ப தேட வேண்டியதா இருக்குது. மூணாவது, இந்த ஓட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா சமூக வலைதள புரட்சி 2026 இது இன்ஸ்டாகிராம். இந்தியாவிலேயே, இந்தியா முழுவதும் எடுத்துக்கோங்க, 146 கோடி மக்கள் இருக்கிற இந்திய திருநாட்டில் யாருப்பா சமூக வலைதளங்கள் இன்ஸ்டாகிராம் நிறைய பயன்படுத்துறான்னா ஏறத்தாழ 42 கோடி மக்கள். சரி, அப்ப தமிழ்நாட்டுக்கு அது பொருந்துமா இல்லையா? ஒண்ணும் கிடையாது. நீங்க இன்ஸ்டாகிராம்ல தினம் பதிவு போட்டுட்டே இருந்தீங்கன்னா you will become familiar personality. அதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு. எல்லா காலகட்டங்களிலும் அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு உத்திகளை பயன்படுத்தும் போது தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு, சமூக வலைதளங்கள் வளர்ந்திருக்கு. ஒரு இளைய தலைமுறையை போய் ஈஸியா ரீச் பண்றதுக்கான ஒரு மீடியமா சோசியல் மீடியா இருக்குன்னா அது பயன்படுத்துறது வாடிக்கை தானே. அதுல என்ன நம்ம புதுசா பார்க்க முடியும்? கரெக்ட் சார். 73 வயதில் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணம் செய்கிறார். ஆனால் 71 வயது நிரம்பிய தமிழ்நாடு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி 196 தொகுதிகளை சுற்றுப்பிரயாணம் முதல் தடவையாக முடிச்சிட்டு இரண்டாவது முறையாக தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியும் போய்விட்டார். சரி. ஆனால் இன்ஸ்டாகிராம்ல பாருங்க, மூன்றாவது புதிய கட்சி வந்தது நாம் தமிழர் சீமான் காலம் முழுக்க ஒரு கொள்கைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாலாவது ஒரு இது பாருங்க, ஏங்க இன்ஸ்டாவில் போட்டு விடுங்க. இன்னொன்னு, அவர் ஏன் 234 தொகுதியும் போகவில்லை? போகாம இருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. ஏங்க ரொம்ப பேசாம இருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. திராவிட கட்சிகள் தாங்க பேசிய கட்சியை வளர்த்துச்சு. ஆனா பாருங்க, நான் பேசாமலே அந்த கட்சிகளை நான் அழிக்க பிறந்த ஒரு ரட்சகர் அப்படின்னு நினைக்கிறாங்க. மூன்றாவது, என்னங்க இதெல்லாம், என்னங்க 3 முறை திருத்தம் பண்ணியிருக்கிறீங்க, என்னங்க இது அப்படின்னா, நான் இதுவரைக்கும் சம
நடிகராக இருந்தேன். சரி. ஆனால் இப்பொழுது அது மத அடையாளத்தோடு வருகிறேன். அது ஒரு அப்போ சமூக வலைதளம், பேசாம இருக்கிற ஸ்ட்ராட்டஜி, போகாம இருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இவைகள் எல்லாம் திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றத்தை தருமா இல்லையான்றத தேர்தல் மே மாசம் 4ஆம் தேதி மாற்றத்தை தருமா இல்லையா அப்படிங்கறதை தாண்டி வேற ஏதாவது அச்சத்தை கொடுத்திருக்கிறாரு? ஒரு அச்சமும் இல்ல. அப்ப ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அப்படி பாத்தீங்கன்னா இதுக்கு மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தபோது அதிக வாக்குகள் பதிவாகிச்சுல. அப்ப இந்த அச்சம் இருந்துச்சா? அவ்வளவு சமூக வலைதளத்துல புரட்சி இல்லைங்க. அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு பெரும் மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு சரி. இப்ப நண்பர் சொன்னாரு, நீங்க 2021 ஒப்பிடுறீங்க. இப்ப இந்த தேர்தலில் நடந்த பரப்புரைகள், தலைவர்களினுடைய அந்த வியூகங்கள் அப்படிங்கிற ஒரு கம்பாரிசனுக்குள்ள போறீங்க. அதுதான் நான் தொடக்கத்தில் கேட்டேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஜீவா சொன்னது போல அமமுகவோ பாஜகவோ கூட்டணியில் எல்லாம் இல்லாத போது வந்த வாக்கு சதவீதம் கூட அல்லது வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை கூட அப்படின்னா இந்த முறை அதிமுகவுக்கு எதெல்லாம் பலம்னு பாக்குறீங்க, எதெல்லாம் பலவீனம்னு பாக்குறீங்க? அரசியல் கட்சிகளை பொறுத்தளவுல நடப்பு சூழ்நிலைய, மக்களினுடைய மனநிலைய புரிஞ்சு தேர்தலை சந்திப்பதுதான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல நடந்திருக்குதுங்க. சரி. ஆனா இந்த தேர்தல் அப்படி கிடையாது. எல்லா நன்மைக்கும் தீமைக்கும் இவன் தலைவன் ஒன்று, இவன் தான் பெருந்தலைவன். சரி. ஆகவே இந்த சமூக வலைதள புரட்சியில நான் இப்படி கேட்கிறேன், நீங்க கடந்த சில ஆண்டுகள்ல நடந்த தேர்தல்ல எது அதிகமான வாக்குப்பதிவு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2011ல 78% வந்திருக்குது. அப்போ அது சட்டமன்ற தேர்தல். அப்போ அது என்னன்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஆளுங்கட்சியாக இருந்தத மாற்றம் விரும்பியதனால் அது அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுங்க. ஆனா 2011யும் 2021 நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா பல ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அது அப்படியே அதிகமாயிடுச்சு. அதனால இந்த சமூக வலைதள புரட்சி, இந்த வாக்குப்பதிவு சதவீதம் உயர்ந்திருந்தாலும் அதை நம்ம கம்பேரிசன் எடுத்துக்க முடியாது. அது முழுக்க 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 நிறைய பேருக்கு நிறைய அச்சம், கவலை. ஐயோ நம்ம இந்த ஆட்சி வருமா, அந்த கட்சி போயிருமா, எந்த கவலையும் வேண்டாம். அது எஸ்ஐஆர்ல வந்த மாற்றம், சமூக வலைதள புரட்சி, போல் மணி மேனேஜ்மெண்ட், காசு கொடுக்காத கட்சிகளே இல்லை. ஒருவேளை அது இருக்குமேயானால் ட்ரையல் பார்த்திருப்பாங்க என்னதான் நடக்கும் அப்படின்னு. இந்த இதை மட்டும் சொல்லி முடிச்சார் சார். நண்பர் போகும்போது சொன்னார், அதாவது எல்லா வாக்குகளையும் புதுசா வந்தவங்க ஆட்சி அமைக்க போற பெரிய இதெல்லாம் சொல்றவங்க எல்லாம் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இல்ல இது இப்படிதான் அதிமுக வாக்குகள் போகும் அப்படின்னாருல. நான் இப்படி கேட்கிறேன், எப்படி எல்லாம் பாருங்க, இதைத்தான் நம்ம இத்தனை நாளா பேசணுமே, வாக்கு சதவீதத்துக்கு தான் பேசுறோம். ஆனா நண்பர் சொல்லும் போது சொன்னாரு, சசிகலா இது பண்ணாங்க, ஐயா மருத்துவர் ராமதாஸ் இது பண்ணாரு. இந்த பழைய பஞ்சாங்கத்தை நிறைய பாடிட்டோம். உங்க இதுல போகலையா? அண்ணன் வேல்முருகன் போகலையா? அது மாதிரி நீங்க தேமுதிகவுக்கு நீங்க 10+1 கொடுத்தோன்னா உங்க இதுல சச்சரவுகளே இல்லையா? இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் ராகுல் காந்தியும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில பிரச்சாரம் பண்ணாங்களா? அப்படி பிரச்சாரம் பண்ணாததுனால திமுகவுக்குள்ள சீட்டு கிடைக்காதவங்க எல்லாம் புதிய கட்சியினுக்கு போடா, நமக்கு எதுக்கடா இந்த பல பரீட்சை அப்படின்னு சொல்லி திமுகவையே பதம் பார்த்தவர்களும் உண்டா? சரி, ஓகே, பேசுவோம். முதற்கட்ட பார்வையா எடுத்துக்கிற அக்னீஸ்வரன் சுருக்கமா. இல்ல வாக்கு விழுக்காடு எப்பெல்லாம் அதிகரிக்குதோ அப்பெல்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிரான ரிசல்ட் வரும். நாங்களே அது கூட ஒரு உண்மையான தரவு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2011 ஜெயலலிதா அம்மையார் ஜெயிச்சாங்க. சரி, அது திமுகவுக்கு எதிராக தான் ஆளுங்கட்சிக்கு எதிராக ஜெயிச்சாங்க. ஆனா வாக்கு விழுக்காடு அப்ப 59%. 91 ராஜீவ்காந்தி அலையில அதிமுக ஜெயிச்சப்ப வெறும் 60% தான். அதனால அதிக பெர்சன்டேஜ்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலைங்கிறது எந்த தரவும் இல்லை. ராஜகம்பீரன், இது வாக்குப்பதிவு சதவீதங்களை நம்ம கடந்த தேர்தல்களோடு ஒப்பிடலாம் அப்படின்னா எது சரியானதாக இருக்கும்? ஏன்? ஒவ்வொரு தேர்தலும் வேறு வேறு பிரச்சனைகளோட வருகிறது. இப்ப கடந்த தேர்தல் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுவதற்கான தேர்தலாக அது இருந்துச்சு. அதற்கு பல காரணங்கள், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, சாத்தான்குளம் மாதிரி பல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், கூவாத்தூரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறைகள், இதெல்லாம் ஜனநாயகத்திற்கு விடப்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் அல்லது ஒரு மாண்பு சீர்குலைவு அப்படிலாம் பார்க்கப்பட்டுச்சு. அதனால ஒரு 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி அந்த 2021 வீழ்த்தப்படுகிறது. இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்படிங்கிறது அது மாறுபட்டது. இப்ப தமிழ்நாட்டில் என்னன்னா, ஸ்டாலின் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருக்கிறார்.
இப்ப எதிர்க்கட்சியாக இருக்கிறவர்கள் ஏற்கனவே அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி, அது உடைந்து வேறு வேறு அணிகளாக மாறி உருமாறி இப்ப இவங்க எல்லாம் குறிப்பிட்டாங்க இல்லையா, சசிகலா தான் அந்த ஏறத்தாழ ஜெயலலிதாவுக்கே ரிமோட் கண்ட்ரோலாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் பழைய ஆளுன்னு ஓரம் கட்டுங்கன்னு சொல்லக்கூடிய இடம் வருது இல்லையா, ராமதாஸ் ஓரம் கட்டு. அதிமுக அப்படின்னா அது திரு எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர், இரட்டை இலை சின்னம் எல்லா கட்சிக்குள்ள இருக்கு, வேற யாரு அதிமுக கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு செயற்குழு பொதுக்குழு அல்லது நிர்வாக மட்டத்தில் அப்படி சொல்லிக்கலாம், அன்புமணிக்கு கூட அப்படி சொல்லிக்கலாம். ஆனால் அதிமுக என்பது ஒவ்வொருத்தருடைய ஆள் மனதிலையும் கணக்கில் நடங்காத தொண்டர்கள், கோடிக்கணக்கா லட்சக்கணக்கான தொண்டர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஒரு வலிமையான தலைமை சார். அப்படி பார்க்க போனா எல்லாரும் நீங்க சொல்ற எல்லாரும் களத்துக்கு வந்தாங்கல்ல இந்த தேர்தல்ல, அப்படி திரண்டு யார் அவங்க பக்கம்லாம் போய் நின்னாங்க? அதிமுகவினுடைய தொண்டர்களை யார் அங்க போய் திரண்டு நின்னு இதுதான் அதிமுக அப்படின்னு யார் கிளைம் பண்ணா? யாரும் பண்ணல. சசிகலா அவர்களுக்கு கூட்டமே வரக்கூடாதுல, இதுதான் உண்மையான